ஹெல்த்தியாக கோதுமை மாவில் பட்டர் நான் நல்ல சாஃப்டாக ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கோதுமை மாவில் சுகர், சால்ட், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் திக்கான கர்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பாலும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் நல்லா ஒட்டும். கொஞ்சம் கையில் ஆயில் தடவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டான நான் கிடைக்கும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா அப்படியே ஸ்டிக்கி ஆகிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரை மாவு போட்டு இந்த மாதிரி சாஃப்டாக இதை நீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஓவல் ஷேப்பில் ரோல் பண்ணிவிட்டு கரிஞ்சீரகம், கொத்தமல்லி போட்டு நல்லா ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டிக்கும். பின்னாடி திருப்பிட்டு ப்ரெஷ்ஷால் தண்ணி தொட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹாட் தவளை தண்ணி தெளிச்சு விட்டு போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். என்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு சைட் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ்னா அப்படியே தவா திருப்பினீங்கன்னா அந்த சைட் ஃப்ரை ஆகிடும். அப்படியே ஹாட்டாக இருக்கும்போது பட்டர் தடவி விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பர் சாஃப்டாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே மைதாவில் செய்கிற மாதிரியே இந்த சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.